பாட்டி வந்து காவேரி வந்து இதுக்கப்புறம் நீங்கள் இருக்காத போயிடு, என் பேரன்கிட்டேருந்து என்னை நீ பிரிச்சுட்ட அப்படின்னு சொன்னோன்னே காவேரியால் தாங்கிக்கவே முடியல. காவேரி வந்து அப்படியே பார்க்குறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்டே இருக்காங்க. பாட்டி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? காவேரிலாம் என்கிட்டேருந்து உங்களை பிரிக்கல பாட்டி, சொன்னால் கேளுங்க. இல்லை இல்லை, உன்னை என்கிட்டேருந்து பிரித்தது காவேரி தான், இவ தான் என்கிட்ட பிரிச்சா, நீ இங்கேருந்து போயிடு, மூஞ்சில் முடிக்காத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. இதை பார்த்து விஜய் வந்து தாத்தா நீங்கள் பாட்டியை பார்த்துங்க, சித்தி நீங்கள் பாட்டியை பார்த்துங்க, அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே போயிடுறாரு விஜய். காவேரி அப்படி சொல்லிட்டு கோச்சினி அடி அப்படின்னோடனே, நான் எங்கே கோச்சிக்க போகிறேன், பாட்டி இப்போ வந்து நிதானத்தில் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால் நாங்கள் கோச்சிக்கலைங்க அப்படின்றாங்க. நீ கோச்சிக்கலன்னு சொல்கிற, ஆனால் உன் முகம் வாடி போச்சே காவேரி, ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. உடனே வந்து ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கையை விலக பார்க்குறாங்க. உடனே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கன்னத்தில் வந்து கை வச்சு பேசுகிறாரு. சொல்லு காவேரி, உனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு தானே, நீ ஹேர்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு தானே உன்னை கூட்டின்னு வராமல் இருந்தேன், ஆனால் நீ தான் கேட்கல, வம்படியாக வந்த, இப்போ பார்த்தல பாட்டி எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து இந்த மாதிரி இருக்குது, ப்ளீஸ் காவேரி இதெல்லாம் தப்பாக நினைக்காத, பாட்டிக்காக நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இல்லை காவேரி எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் காவேரி, கண்டிப்பாக இதே பாட்டி வந்து வாயார ஒன்று காவேரி தான் வந்து இந்த வீட்டு மருமக, காவேரி என்னோட பேத்தி, அவள் இங்கே தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை போடுற காலம் வரதான் போகுது. அது மட்டும் கிடையாது காவேரி, நான் எப்படியாவது பாட்டியோட மனசை மாற்றிடுவேன், நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் பாட்டியை பாருங்கள், நான் ஹால்லே உட்காந்துருக்கேன், நீயும் வா காவேரி. இல்லைங்க ஹால்லே உட்காந்துருக்கேன், ஏன்னா நான் வந்தால் மனசு கஷ்டப்படுவாங்க பாட்டி, எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்றாங்க. உடனே வந்து சரி நீ இங்கேயே உட்காந்துரு, பாட்டியை நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, ஏங்க வேணாங்க நீ கம்முனு இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறேன். பாட்டிக்கிட்ட, பாட்டி எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருப்பீங்க, ரூம்லேயே அடைஞ்சிருக்கக்கூடாது, வெளியே வந்து ஹாலில் உட்காருங்க அப்படின்னோடனே, நான் வெளியே வரட்டுமா விஜய், வெளியே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. எல்லோரும் சேர்ந்து பாட்டி ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ காவேரி இருக்காங்க. காவேரி பார்த்துட்டு பாட்டி மறுபடியும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. காவேரி எப்போ வந்த நீ அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஐயோ இப்போ தான் காவேரி வெளியே போகிறாங்க, இப்போ காவேரி எப்போ வந்துன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பாட்டி வந்து மாற்றி மாற்றி பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ தான் பாட்டி அப்படின்னா காவேரிக்கு எதுவுமே கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துடலாம் காவேரி, ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. பால் எடுத்து வந்து காவேரி குடின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. குடி காவேரி அப்படின்றாங்க பாட்டி. இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாகுது காவேரிக்கு. உன்னை விஜய் வந்து பார்த்தல, பாட்டி குழம்பிருக்காங்க, வேறு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சைகை மூலமாக சொல்கிறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே பாடுறா, நீயும் கூடவே இருக்கணும், காவேரியும் கூடவே இருந்தால் அதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு, பாட்டி இப்படியே விட்டுட்டு போனால் ரொம்ப கஷ்டமாயிடும் விஜய், அதனால் நீ அப்பப்போ வந்து பார்த்துக்கோ விஜய் அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஆமாம் விஜய், நீயும் காவேரி இங்கே வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சித்தியும் பரவாயில்ல சித்தி இருக்கட்டும், நான் அப்பப்போ வந்து டைம் கிடைக்கும் போது நான் வந்து பாட்டியை பார்த்துக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. காவேரி எப்படிமா இருக்குது, குழந்தை நல்லா இருக்கா, ஸ்கேனில் எதாவது எடுத்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விசாரிக்கிறாங்க காவேரி கிட்ட. காவேரி வந்து ஸ்கேன் எடுத்த விஷயம், குழந்தை நல்லா இருக்க விஷயம் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வந்து பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டி மறந்துட்டிங்களா, காவேரி கர்ப்பமாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னோன்னே, காவேரி கர்ப்பமாக இருக்கியா அப்படி சொல்லிட்டு, ஆமாம், அப்போது குட்டி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அதை கேட்டுட்டு குட்டி பாப்பாவா, ஆமாம் கல்யாணி, நம்மளுக்கு கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ கூடிய சீக்கிரம் வந்து காவேரி பெற்று கொடுக்க போகிறா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க காவேரியே. உடனே வந்து வைத்தியம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து உடனே வைத்து தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே முகம்லாம் மலர்ச்சி ஆகுது. பார்த்தல என்ன தான் குழம்பு இருந்தாலும் குழந்தைன்னு வந்தோடனே பாட்டி எப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் மாறிடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எல்லாருக்குமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. நிம்மதி அடைகிறாங்க நம்ம விஜயும் காவேரியும்.